ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் மைனூர் சேனல். திரும்பவும் உங்களை புதிய வீடியோவில் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா ஸ்கை டைவ் துபாயில். நான் இங்கே வேறு வேலையாக வந்திருந்தேன். அப்போ மேலே பார்க்கும்போது பேராஷூட்டில் நிறைய பேர் பறந்துட்டு இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு கூட உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி காற்று அதிகமாக இருக்கனால இப்போ ஸ்கை டைவிங் யாரும் பண்ணல, இல்லைன்னா உங்கள்கிட்ட காட்டிட்டு அதனால் இன்றைக்கி நிறைய பேர் ஸ்கை டைவ் பண்ணாங்க. அதை காட்டுறதுக்காண்டி தான் வந்தேன். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஸ்கை டைவ் பண்ணுறதுக்கு பிக் பண்ணி கூட்டிகிட்டு போகிற ஜெட்டு. இந்த ஜெட்டில் 13,000 அடி மேலே ஃப்ளை பண்ணிடுவாங்க. 13,000 அடியிலேருந்து ஜம்ப் பண்ணுவாங்க வெளியே. எப்படியும் மேலே போயிட்டு 13,000 அடியிலேருந்து ஒரு 3,000 அடி பேராஷூட் ஓப்பன் பண்ணாமல் வருவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க மேலே இருந்து ஜம்ப் பண்ணியாச்சு. ஜம்ப் பண்ணி பேராஷூட் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுதான் மேலே பறந்துட்டுருக்காங்க. நான் ஜம்ப் பண்ணும்போது எடுக்க முடியாது, நம்ம கேமராவில் குவாலிட்டி கிடையாது அவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணி ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் அதை எடுக்க முடியலை. மேலே ஸ்கை டைவ் பண்ணோன்னே 360 டிகிரியில் நீங்கள் சுற்றி அந்த துபாயை சுற்றியே பார்த்துடலாம். அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்கும். ஃபுல் ஏரியாவுமே கவர் ஆயிரும் உங்களுக்கு. நான் வீடியோ கவர் பண்ண ஏரியாவுமே நல்ல ஒரு ஏரியா லொக்கேஷனில் வச்சு தான் கவர் பண்ணியிருந்தேன். அவ்வளோ ஃபுல் வியூ நமக்கு கிடச்சிது இதில். ஏன்னா பேக் சைடில் 5 துபாய் உங்களுக்கு தெரியும். இப்போ ஜம்ப் பண்ணவங்க எல்லாருமே ஒன் பை ஒன்னாக கீழே லேண்ட் ஆகிட்டு இருந்தாங்க. பேக் சைடில் உங்களுக்கு 5 துபாய் அப்படியே தெரியும். அது அந்த ஏரியா ப்ளூ வாட்டர் ஐலாண்ட், அதுக்கு நேமு. அடுத்த டீமை கூப்பிட்டு போகிறதுக்காண்டி ஜெட் இறங்கிருச்சு. உங்கள்கிட்ட ஐ திங்க் 3 ஜெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 இருக்கிற மாதிரி தான் பார்த்தேன்னா. இந்த 3 ஜெட்டில் ஒன் பை ஒன்னாக போயிட்டு வந்துட்டு இருக்குது. அதில் ஒவ்வொரு டீமாக ஏறி போயிட்டு ஜம்ப் பண்ணுறாங்க. ரைட் சைடில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட வந்த கொலீக்ஸ் எல்லாருமே ஃபோட்டோ வீடியோ கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஏரியா தான் அது. கீழே உள்ள புல்வெளிகளில் ஃபுல்லாக தண்ணி ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்குது. அது எதுனாலன்னா அவங்க லேர்ன் பண்ணும்போது கால் எதுவும் உரசிடாமல், எதுவும் இன்ஜுரி ஆகிடாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த ஸ்ப்ரே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க லேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கழுகு எப்படி மீனை பார்த்தோன்னே எவ்வளோ ஸ்பீடாக இறைய எடுக்கிறதுக்கு இறங்குமோ அந்த ஸ்பீடுக்கு லேர்ன் பண்ணுறாங்க. அது லாஸ்ட் டைமில் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். பார்த்துட்டே இருந்தாலும் டைமிங் போகிறதே தெரியாது. அடுத்த ஜெட்டு கிளம்பிடுச்சு. அடுத்த டீம் ஸ்கை டைவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பீடாக லேர்ன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இவங்க பல வேர்ல்டு ரெக்கார்டுகளை பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கை டைவிங் குரூப்பு. அதே மாதிரி வேர்ல்டு பிக்கெஸ்ட் பேராகிளைடிங் ரெக்கார்டும் வச்சுருக்காங்க அவங்க. அதிகமான பேர் ஒன்றா சேர்ந்து ஜம்ப் பண்ணி அதில் ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் தனியாக ஸ்கை டைவிங் பண்ணணுன்னா அவங்க அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு தனியாக ஸ்கூல் வேறு வச்சு அவங்க டைவிங் ஸ்கூல் வச்சு பண்ணுறாங்க. ஸ்கை டைவிங் ஸ்கூலு, அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு உடனே வரும்.
இந்த லொக்கேஷனில் வச்சு நான் ஷூட் பண்ணும்போது பின்னாடி ஐன் துபாய் அந்த பெரிய பில்டிங் எல்லாமே இருக்கும். நல்ல சூப்பரான லொக்கேஷனில் வச்சு தான் நான் அந்த வீடியோவை ஷூட் பண்ணது. நம்மகிட்ட குவாலிட்டியான கேமரா கிடையாது. குவாலிட்டியான கேமரா வாங்கினதுக்கப்புறம் இன்னும் குவாலிட்டியாக உங்களுக்கு நான் தரேன் வீடியோலாம். ஸ்கை டைவ் பண்ணுறவங்கள இப்போ வர்ற கேபில் வந்து உங்களை பிக் பண்ணி ஜெட் ஏரியாவில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து ஜெட்டில் நீங்கள் போயிடுவீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து ரூப் டாப் டைனிங். இது வந்து ரெஸ்டாரண்ட்டு. மேலேருந்து சாப்பிடுவாங்க குரூப்பாக. அதே மாதிரி 2 இருக்குது. 2 கிரேனில் வந்து ரூஃபில் வந்து அப்படியே ரெஸ்டாரண்ட் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.